ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற நாகதேவி டெம்பிள். இப்படி ஜன்னல்லேருந்து பார்த்தாவே தெரியும் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை எங்கள் வீட்டில் எப்படி நடைபெறுகிறதுன்னு பார்ப்போம். வாங்க எங்கள் பூஜை ரூமை பார்க்கலாம். நாங்கள் இது ரெண்டல் ஹவுஸ்னால பூஜை ரூம்லாம் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு செல்ஃபியே சாமிக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், இன்றைக்கி முக்கியமாக ஒரு அம்மனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க என்னென்ன சாமி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டிடுறேன். இந்த பெல்லு கூட நான் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. மேல் செல்ஃபில் இந்த மாதிரி, கீழே இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா இஸ்கான் டெம்பிளில் வாங்கினது. மேக்ஸிமம் எங்கிட்ட ராதே கிருஷ்ணா நிறையா இருக்கும். முருகன், குருவாயூரப்பன், சொட்டணிக்கரை பகவதி அம்மன். இந்த அம்மனை பற்றி தான் நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது மதுரை மீனாட்சி அம்மன். சாமிக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து துளசி போட்டு வச்சுருக்கேன். பிரசாதம் வந்து பொட்டுக்கல்லையும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து வச்சுருக்கேன். கணேஷா, இந்த மாதிரி கேரளா விளக்கில் 2 தீபம் இந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து படி கேரளாவில் குருவாயூரில் வாங்கின படி தான். இதில் அரிசி போட்டுட்டு காயின் இந்த மாதிரி வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து துளசி எண்ணெய் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள், குங்குமம். கீழே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன், ராதே கிருஷ்ணா, கணேஷா இந்த மாதிரி வச்சுருக்கேன் கீழ் செல்ஃபில். இந்த செல்ஃபில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளில் வாங்கின புக்கு. எதுவுமே நான் மேக்ஸிமம் கோயிலே வாங்கிடுவேன். ஏதாச்சும் வாங்குறதுனா கிருஷ்ணர் புக்கு, பகவத்கீதை, திருக்குறான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மசூதியில் வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் நான் வச்சுருக்கேன். அதையும் நான் படிப்பேன். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் கீழ் செல்ஃபில். மேலே இந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இந்த அம்மனை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த தோட்டணிக்கரை அம்மன் வந்து வைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து 20 வருஷமாக இந்த சாமி படத்தை வச்சுருக்காங்க. நான் ஒரு 13 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த படத்தை வைக்கிறனால நம்மளுக்கு வந்து நான் வந்து அந்த கோயிலே தான் வாங்கினேன் இந்த படம். இந்த வைக்கிறனால நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொச்சினில் எர்ணாகுளம் பக்கத்தில் சொட்டணிக்கரை ஊரில் சொட்டணிக்கரை அம்மன்ட்டு வழிபட்டுட்டு வராங்க. இந்த அம்மன் வந்து பெண் உருவத்தில் இருப்பாங்க. ஆண் தைரியம் இருக்கும், அவங்களுக்கு பவர் இருக்கும். இந்த அம்மன் வந்து 3 பூஜை பண்ணுவாங்க. காலையில் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வெள்ளை புடவையில் சரஸ்வதி அம்மன் பூஜை பண்ணுவாங்க. மத்தியானம் சிவப்பு புடவையில் லக்ஷ்மி பூஜை, இரவில் வந்து நீல புடவையில் காளி பூஜை பண்ணிட்டு வருவாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கெடுதல் நினச்சி ஒரு வீட்டுக்கு இந்த படம் வைக்கிறனால உங்களுக்கு ஒரு கெடுதல் நினச்சி ஒருத்தர் வந்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்கள்கிட்டருந்து விலகி வச்சுருவாங்க இந்த அம்மன். அது நிறைய எனக்கு நடந்திருக்கு இந்த சாமிக்கிட்டேருந்து. அதனால் நான் இதை எங்கள் அம்மா மாதிரி தான் பார்க்குற, பெற்ற தாய் மாதிரி தான் நான் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு வணங்கிட்டு வரேன். இந்த மந்திரம் வந்து அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. இதை டெய்லியுமே நீங்கள் பூஜை பண்ணி வழிபட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடவுளை வந்து எப்படி சோட்டானிக்கரைக்கு சரஸ்வதி பூஜை வந்து எப்படி சரஸ்வதி அம்மன் வந்து காலையில் எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் வந்து கேரளாவில் வந்து எந்த சரஸ்வதி பூஜை சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் இருக்க சாமுண்டீஸ்வரி கோயிலில் போய் அவர் வந்து பூஜை பண்ண தவம் இருந்தார். அப்போ அந்த அம்மா வந்து உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கும்போது, கேரளாவில் இந்த மாதிரி சரஸ்வதி சாமி இல்லை, அதனால நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சரி நான் வர்றேன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், நீ திரும்பி பார்க்கக்கூடாது,
அப்போ நீ எப்பயுமே நீ போகிற வரைக்கும் நீ என்னை திரும்பி பார்க்கக்கூடாது, நான் உன் கூட தான் வருவேன்னு சொன்னாங்க. அந்த அம்மனோட கொலுசு சவுண்டை கேட்டுக்கிட்டு அவரும் நடந்து போனார். அப்போ நடந்து போகும்போது ஒரு இடத்துல வந்து கொலுசு சவுண்டு கேட்கல, அம்மன் வரலையா அப்படின்னு நினச்சிட்டு இவர் சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துட்டார். அப்போ அந்த அம்மனுக்கு வந்து அதே இடத்துல நின்றுட்டாங்க. நீ என் மேலே சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துட்டு இல்லை, அதனால் நான் உன் கூட வரமாட்டேன்னு. அந்த நின்ன இடம் தான் தாய் மூகாம்பியாக வழிபட்டுட்டு வராங்க இன்றைக்கி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் மனசார மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சிடுங்கம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீ மன்னிப்பு கேட்குறனால நான் உனக்கு வந்து சோட்டானிக்கரையில் காலையில் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அங்கே வந்து என்னை பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோட்டானிக்கரையில் 7 மணி வரைக்கும் பூஜை பண்ணி அங்கே நடை சாத்தினது பிறகு, அங்கே சோட்டானிக்கரை நடை சாத்தின பிறகு தாய் மூகாம்பிகளை நடை திறப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் மூகாம்பியில் பூஜை பண்ணுவாங்க. இதுதான் இது இன்றைக்கி வரைக்கும் வழக்கப்படுத்திட்டு வராங்க. அதனால் இந்த சாமி வைக்கிறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கு நல்லது தான் பண்ணி கொடுக்கும். இதே இந்த ஃபோட்டோ வந்து சாந்தமான ஃபோட்டோ, இது தான் வாங்கணும். இதிலே 2-3 இருக்குது, அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மனை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். சரஸ்வதி தாமே அங்கேயும் இருக்காங்க கேரளாவில், இந்த ரூபத்தில் காலையில் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அம்மனோட இதை சொல்லிட்டேன். ஓவராலாக என்னோடய பூஜை ரூமை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பூஜை ரூம் காட்டும்போது இந்த அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற இடத்துல வாடகை வீட்டில் எப்படிலாம் நம்ம பூஜை ரூமை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக தான் நான் இதை காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிப்போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். चोट्टानिक्करयिले श्रीदेविके नमोस्तुते। नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण. குருவாயூரப்பன் சொல்லவே வேண்டாம், கிருஷ்ணரோடைய சொல்லணுன்னா நிறைய இருக்குது. கிருஷ்ண பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.